பொதுவாகவே கடவுள் பற்றிய சந்தேகங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், சின்னவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தீர்க்க முடியாத ஒரு சந்தேகமாக இருந்துகிட்டே இருக்கு. இது இனியும் இருக்குமா? இனி யாராவது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்று தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட தனி மனித மன சந்தேகங்களுக்கு அவங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்க தான் இந்த கடவுள் என்கின்ற ஒரு கருத்திற்கு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய பதில் ஏற்படுத்தி கொள்ளணும். இதற்கு ஏற்றாற்போல ஒரு கதை இருக்குங்க. பக்த பிரகலாதன் அப்படின்ட்டு ஒரு காலத்துல ஒரு சிறுவன் இருந்தான். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவருக்கு கடவுள் மேல பக்தி அதிகம். கடவுளை எப்பொழுதுமே வணங்குறது, கடவுளுடைய நாமத்தை சொல்றது, கடவுள் கூடயே தான் வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான அவருடைய குணாதிசயம் இருந்துச்சு. ஒரு நாள் அவருடைய தந்தை, என்ன கூட நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா கடவுள் கடவுள்னு கடவுளையே மதிச்சிட்டு இருக்கீங்க, இவங்க கடவுளை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, தாராளமா காட்ட முடியும், கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் அடையாளத்தை அல்லது இருக்கும் இடத்தை காட்டியது அந்த பிரகலாதன் மட்டும்தாங்க. அதற்கு முன்னால எல்லாம் கோவில்ல தான் கடவுள் இருப்பாரு அல்லது தெய்வலோகத்துல தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கை எல்லாம் பிரகலாதன் அதையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டார். இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய கருத்தினுடைய ஆழம் அல்லது சாரம்னு சொன்னாங்க. உடனே அவர் தகப்பனார் சொல்றாரு, ஆமா, அதை எப்படி நீ நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, மனத்துக்குள்ள இறைவன் நிறைந்து இருக்கும் போது இறைவனும் இறை தன்மையும் அல்லது இறை அருளும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நிறைந்து இருக்கும் போது அந்த இறைத்தன்மை நிறைந்த உள்ளத்தோடு கண்கள் வழியாக எந்த காட்சியை நாம் கண்டாலும் நாம் காண்பதெல்லாமே இறைவனுடைய திருவுருவம் தான், இறைவனுடைய அவதாரம் தான் சொன்னாராம். அந்த மாதிரிங்க இன்றைய காலகட்டத்தில் கூட சராசரியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு இறைவனை உள்ள வச்சுக்க வேண்டாம், ஆனா அன்பு, இரக்கம், கருணை இதையெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனசுல எப்பொழுதுமே நிறைச்சு வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அந்த மனம் நிறைந்து அன்பாகட்டும், பாசமாகட்டும், கருணை ஆகட்டும், இரக்கமாகட்டும் மனசுல நிறைஞ்சிருக்கும் போது அந்த மனம் நிறைந்த நிலையிலிருந்து கண்கள் வழியாக எந்த காட்சியை கண்டாலும் அந்த காட்சிகள் மிகுந்த அன்பான காட்சியாக, இரக்கம் நிறைந்த காட்சியாக, கருணை நிறைந்த காட்சியாக, பாசம் நிறைந்த காட்சியாக இருந்தாலே போதும், நீங்க இறையை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இறைவனுக்கு மனிதன் தான் உருவங்களை அமைத்தான், ஆணாக படைத்தான், பெண்ணாக படைத்தான், அர்த்தநாரீஸ்வரர் என்ற இரண்டும் கலந்த ஒரு தன்மையையும் கொடுத்தான். இப்படி மனிதன் உருவத்தை உருவாக்கி, இதுதான் இந்து கடவுள், இதுதான் இஸ்லாமிய கடவுள், இதுதான் பௌத்த கடவுள், இதுதான் கிறிஸ்துவ கடவுள், இதுதான் ஜைன கடவுள் என்று உருவாக்கினதே மனிதன் தான். ஆனா நாம எல்லாருமே இதையெல்லாம் கடந்து அல்லது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பொது மனித மத ஒற்ற மனத்தன்மையிலிருந்து நாம பார்த்தோம்னு வைங்களேன், நமக்கு கடவுள்கள் தெரியாதுங்க, கடவுள்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. நாம நமக்குள்ள அன்பா இருந்தால் போதும்,
கருணையா இருந்தா போதும், இரக்கத்தோட இருந்தா போதும், பாசத்தோட இருந்தா போதும். அதுக்கு பேரு தாங்க பக்தி. அந்த பக்திய இறைவன் மீது வைப்பதற்கு பேரு இறை பக்திங்க, மறுக்கவே இல்லை. ஆனா எங்கோ இருக்கின்ற கண்ணுக்கே தெரியாத இறைவன் மீது பக்தி வைக்க நாம் அலைன்னு அலையறோம்னா அந்த பக்தி அவருக்கு போய் சேர்ந்துதான் இல்லையா தெரியாது. ஆனா அதை விட மிகப்பெரிய உயர்ந்த பக்தி இந்த உலகத்தில் இருக்குன்னா அது வேற ஒன்றுமல்லங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைக்கின்ற மனித பக்தி தான் ஆரம்பம். முதல்ல மனிதர்களாகிய நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நேசிக்கவும் அந்த மனிதர்கள் மீது பக்தி செலுத்தவும் நாம் ஆரம்ப பாடத்தை கற்றுக்கொள்ள முடியுமானால் அடுத்த பாடம் இறை பக்தி. இறைவன் மீது எளிமையா பக்தி செலுத்திட முடியும், அது எளிதான காரியம். பக்கத்துல இருக்கிற மனிதனுக்கு நாம பாசத்தை கொடுக்காம எங்கோ இருக்கின்ற இறைவனுக்கு எப்படி பக்தியை செலுத்த முடியும்? அந்த மாதிரி பார்த்தோம்னா நாம நிச்சயமாக மதிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் வணங்க வேண்டியதும் பக்தி செலுத்த வேண்டியதும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை, நமது அருகாமையில் இருக்கின்ற மக்களை நாம் முதலில் நேசிக்க வேண்டும். அதுதான் முதல்